வெட்டியா தான் இருக்கிற? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன, வா போலாம். ஜாலி அப்படியே சுத்தி அடிச்சுட்டு ஜிகரண்டா தூதா ஜிகிர்தண்டா தூள். அதான் அநியாயம் பாருங்க. அவனுக்கு டயர் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ கோபி அம்மா ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறக்காம அந்த ஹைப்பை தட்டி விட்டுருங்கப்பா. நான் திருப்பி சொல்றேன், அந்த ஹைப் வந்து ஹைப் அப்படி டங்குன்னு தட்டி விட்டுருங்க. சரி, என்னடா நீயும் ஒண்ணு என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, அது வாங்கணும் இது வாங்கணும் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன வாங்கணும்? ஒண்ணு இல்ல, இந்த வண்டிக்கு டயர் மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி, டயர் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி அவன் சரவணன் கேட்டான். இது என்னடா வண்டி டயரா இது? முழுக்குன்னு இருக்குது. ஆமா, இந்த வண்டி இவ்வளவு முழுக்குன்னு இருக்கு. எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து ஓட்டிட்டு வந்தா? அவனைத்தான் கேட்கணும். சரி, இப்போ இங்க இந்த டயர் வாங்கறதுக்கு தான் நீங்க அதான் கடையை சுத்தினீங்களா? இது அவன் அங்க அவன் ஊர்ல இல்லையாமா. சரி, வந்தது வந்துட்டான் ஓட்டு போடுறதுக்கு. அப்படி இங்க எங்கேயா கிடைக்குமான்னு சொல்லி தேலான்னு பார்த்தா நம்ம நேரம் இங்கேயும் கடையில கடையே இல்லைங்க. ஆமாங்க, இங்க ஒரு கடையும் திறக்கலைங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எந்த கடையுமே இல்ல. அதான் சுத்தி முடிச்சு பார்த்தோம். சரி, நீ அவன் வேற கிளம்பிட்டு இருக்கிறான். ஆமா, ஓ அவன் கிளம்பிட்டு இருக்கிறான். சரி, நான் போறேன். நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை டைம் கிடைக்கும் வரேன். நீ போய் விசாரிச்சு வையி. அப்புறம் இருந்துச்சுன்னா சொல், நான் வரேன், இன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா. சரி, அப்படியே நீ போய் விசாரிச்சு அவங்க அண்ணனுக்கு என்ன டயர் நல்ல டயரா பார்த்து வாங்கிக்கோ, வாங்கி கொடு. வா, 2 பேருமே போலாம். டே, நான் எதுக்குடா வரணும்? நீ உங்க அண்ணனுக்கு வண்டிக்கு டயர் வாங்குறேன். நான் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன வண்டி டயர் என்ன ஏதுன்னு எல்லாரும் தெரியுமா? நீ ஒண்ணும் வந்து பண்ண வேண்டாம். வெட்டியா தான் இருக்கிற. நான் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன, வா போலாம். ஜாலி அப்படியே சுத்தி அடிச்சுட்டு டயர் கடை ஒவ்வொரு கடையா போய் தேடி இந்த வண்டிக்கு டயர் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தலாம். ஆனா ஒரு அதிசயங்க, இந்த வண்டிக்கு டயர் மட்டும் தான் கிடைக்கல. அதான் தெரியல. சரி, நீ சுத்தி அலையலாங்கிற. இதே பெங்களூரா இருந்தா சரி போலாங்க, கொஞ்சம் குழு குழுன்னு. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு போனா யாருனாலும் இந்த வெயில தாங்க முடியும்? அதுக்கு எனக்கு ஏதாவது ஜிகிர்தண்டா வாங்கி கொடுத்துரு. ஜிகரண்டா தூதா? ஜிகிர்தண்டா தூள். சரி, அவ்வளவுதான் விடு. வேற அப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. எனக்கு என்ன, சோறாக்குற வேலை மிச்சம் இல்ல. அவ்வளவுதான். எனக்கு நான் வாங்கி தந்துடுவேன். வாங்கி தந்து பில்ல அவனுக்கு அனுப்பிவிட்டு, டே இவ்வளவு பில் ஆச்சு, ஜிகரண்டா தூத்து 2 தூத்துக்கு இவ்வளவு காசு, சாப்பாடு அவன் காசு தானே, பிரியாணியே வாங்கிட்டு 2 பிரியாணிக்கு இவ்வளவு சார்ஜ்னு போட்டு அவனை கொடுக்க சொல்லிட வேண்டியதுதான். சரி, அவன் அங்கேயே விலை ஜாஸ்தியா இருக்குது, இங்க வந்தா ஏதோ விலை கம்மியா கிடைக்கும், விலை கம்மியா வாங்கி கொடுப்பான்னு சொல்லி உங்ககிட்ட சொன்ன. நீ இதையெல்லாம் அவன் தலையில கட்ட பாக்குற. நீ எப்பேற்பட்ட ஆளு? என்ன பண்ணுங்கிற? நீ ஜிகிர்தண்டாம சாப்பாடெல்லாம் நீ உன் காசுல வாங்கி கொடு. டயர் வேணா அவன் காசுல அவங்க. அநியாயம் பாருங்க. அவனுக்கு டயர் வாங்குறதுக்கு நான் செலவு பண்ற மாதிரி இருக்கு. வேற என்னங்க பண்றது? சரி, ஓகே விடுங்க. நாளைக்கு போய் எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு டயர் வாங்கிட்டு காட்டுறோம். முடிஞ்சா அந்த டயர் வாங்குறதையும் காட்டுறோம், வண்டிக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா வண்டியில போடுறதையும் காட்டுறோம். சரி, ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய்.